வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் திருக்குறளின் 57வது அதிகாரமாக இருக்கிற வெறுவந்த செய்யாமையில் இடம்பெற்றிருக்கிற 568வது குறள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு என்பது அந்த குறள். இந்த காலத்தில் அமைச்சர்கள் வேறாக இருக்கிறார்கள், நீதித்துறைக்கு தலைவர்கள் வேறாக இருக்கிறார்கள். ஆனால் பழம் தமிழகத்தில் யார் ஆட்சியின் தலைமையாக இருந்தார்களோ அவர்களேதான் நீதித்துறைக்கும் தலைவர்களாக இருந்திருக்கார்கள். மன்னனே அந்த இரண்டு பொறுப்புகளையும் எடுத்து செய்திருக்கிறான். அதனால்தான் செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரங்களை முறைப்படுத்தி அடுக்கி இருக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. சரி, இந்த குறளிலே இருக்கிற சொற்களுக்கு நாம் வருவோம். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் என்று சொல்கிறார். ஒரு சிக்கலுக்குரிய வழக்காக இருக்கிறது என்று சொன்னால் அதை மன்னன் தனித்து முடிவு செய்ய முடியாத சூழல் இருந்தால் மன்னன் தனது அமைச்சர் பெருமக்களோடும் தன்னை விட மூத்த அறிவாளிகளோடும் கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட நீதிமன்ற குழு என்றும் ஆங்கிலத்தில் பெஞ்ச் என்றும் சொல்லப்படுகிற 2-3 நீதிபதிகளை அடங்கிய குழுவை குறித்து வள்ளுவர் தொலைநோக்கோடு சிந்தித்திருப்பதை நாம் வியப்பால் விழியகல பார்க்கிறோம். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் தன்னுடைய அமைச்சர் முதலான பெருமக்களோடு கலந்து பேசி சரியான தீர்ப்பை வழங்க முடியாத மன்னனாகவும் இருந்து சினம் உடையவனாக இருந்தால் அவனது செல்வம் மிக விரைவில் குறுகிவிடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எனவே நீதி வழங்குதல் என்ற முறையோடு நிறுத்தி கொண்டவர் அல்ல, அது தனி மனிதன் வழங்குகிற நீதியாக இல்லாமல் கலந்து பேசி வழங்கப்படுகிற குழு நீதியாக அமைய வேண்டும் என்பதை வள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் என்பது முடியாட்சியை கடந்த குடியாட்சி நிலைக்கும் தொலைநோக்கோடு அவரது சிந்தனை இருந்திருக்கிறது என்பதை பெருமையோடு நாம் நெஞ்சிலே நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.